நாய்க்கடி, பூனைக்கடி போன்றவற்றிற்காக தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் அசைவம் சாப்பிடலாமா என்பன குறித்த கேள்விகளுக்கான பதிலை விளக்குகிறது இந்த காணொளி தொகுப்பு. பலரது வீடுகளிலும் பூனை மற்றும் நாய் வளர்ப்பது பெருகிவிட்டது. இது போன்று வளர்க்கப்படும் நாய் மற்றும் பூனைகளுக்கு ஆரம்பத்திலேயே ராபிஸ் தடுப்பூசி போட்டுவிட வேண்டும். குட்டி பிறந்த 3வது மாதம் முதல் ஊசியும் பிறகு வருடம் ஒரு முறையும் ஊசி போட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்காக சரியான இடைவெளியில் தடுப்பூசி போடப்படும் செல்லநாய் மற்றும் பூனையிடம் ராபிஸ் தொற்று இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இருந்தாலும் ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்ட நாய் கடித்ததில் 4.9% என்ற அளவில் ராபிஸ் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தங்கள் வளர்க்கும் நாய் அல்லது பூனை கடித்துவிட்டால் ராபிஸ் தொற்று மனிதர்களுக்கு ஏற்படாமல் இருக்க ராபிஸ் தடுப்பூசி பெற்றுக்கொள்வது பாதுகாப்பானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராபிஸ் தடுப்பூசி போடும் நாட்களில் உணவு பத்தியம் ஏதுமில்லை. உண்ணும் உணவுக்கும் நாய்க்கடிக்கும் தடுப்பூசிக்கும் சம்பந்தமில்லை என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கடைசி நாய்க்கடி ராபிஸ் தடுப்பூசி பெற்றதில் இருந்து 1 வருட காலம் இரத்த தானம் அளிக்கக்கூடாது. எப்போது 1 வருடம் முடிகிறதோ அதன் பின்புதான் இரத்த தானம் வழங்க வேண்டுமா? சிலர் குட்டி பூனை மற்றும் குட்டி நாய் கடித்தால் விஷமலை என நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் குட்டி நாயோ அல்லது குட்டி பூனையோ எது கடித்தாலும் விஷம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.